அனைவருக்கும் வணக்கம். இந்த அதுல்யா வாக்தான் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சீனியர் சிட்டிசனுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கடமை உணர்ச்சியை பாராட்டுறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஏ சீனியர் சிட்டிசன். ஐ எம் ஒன்லி 86 இயர்ஸ் ஓல்ட். ஆனால் இன்னைக்கு நான் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் சோ மெனி யங்ஸ்டர்ஸ் ஆர் தேர். அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது வயசானவங்க கொஞ்சம் தொணன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தோணுதை செய்வாங்க. அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துங்க, பிடிக்கலன்னா அவங்கள கஷ்டப்படுத்தாம உங்க வழியை பார்த்துக்கிட்டு நீங்க போங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனா கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அவங்க கிட்ட உங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அன்பா ஆதரவா பேசிட்டீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வேற எதுவுமே கிடையாது. பணம் காசெல்லாம் செகண்டரி தான். உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான், யங்ஸ்டர்ஸுடைய அன்பும் அரவணைப்பும் தான் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்க நிச்சயமா தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி. சீனியர் சொல்றது எதையுமே கேட்காதீங்க. உங்களுக்கு எது தோன்றதோ, எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஏன்னா மற்றவங்க சொல்றதை கேட்கறதுன்னு ஆரம்பிச்சா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சரிபட்டு வருமா வராதாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க சொல்றது அவங்களுக்கு சரிபட்டு வரதை சொல்லுவாங்க. அதனால டு டேக் கேர் ஆஃப் ஹெல்த், டெய்லி ரொட்டீனை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க, அது போதும். இது அதுல்யா பத்தி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 5-6 பிரான்ச் வச்சிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி சீனியர் சிட்டிசன் எப்படி டு டேக் கேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன் எப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுவே பெரிய விஷயம். நல்ல பிரிஸ்கா இருந்தது வாக்கிங். ஓகே, ஆக்சுவலி மற்ற ஆக்டிவிட்டிஸ் இங்க நடக்கிறது மாதிரி இல்லாம சீனியர் சிட்டிசன் நம்ம கேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நீங்க எல்லாருமே அந்த ஸ்டாஃப் இப்போ இன்வால்வ் எல்லாமே அந்த ஒரு நிகழ்வுல அன்றாடமாக அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஒவ்வொரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லையும் அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல உள்ள சேலஞ்சஸ் அது பெரிய விஷயம். அதோட இந்த வயசுல அந்த சீனியர் சிட்டிசன் அந்த முதுமையில இருக்கக்கூடிய என்னென்ன கஷ்டம் அதை நீங்க உணர்ந்து அவங்களோட ஆக்ட் பண்ணி டெய்லி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா லைஃப்ல நாங்க இருக்கோம் உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவங்களுக்கு நம்ம கொண்டு போறதுங்கிறது பெரிய விஷயம். அதுல கேரிங் ஃபார் எ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி அதுல்யா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த அவங்க ரன் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் அது நான் விசிட் பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ விஷயம் இருக்கா. நம்ம வீட்டிலே இருக்கும்போது கூட பார்த்தா நம்ம பாட்டி தாத்தா அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாத மாதிரி ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைஃப்ல இருக்கிறோம். அப்போ அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க. அந்த லோன்லினஸ் அந்த அதுல்யா ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்ல இல்ல. அவங்க இப்பதான் ஒரு 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். அது எம்டி கார்த்திகேயன் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்துல ஒரு பாராட்டையும் அதை ஒரு கேர் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை இவ்வளவு சிறப்பா எவ்வளவு தூரம் நம்ம அதை கொண்டு போக முடியும்னு அதை சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து ஒரு ஒன்றும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இதோட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க. அதான் இப்போ ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி ஒரு சீனியர் சிட்டிசன் ஆன பிறகு என்னென்ன கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத அங்க காமிக்கிறதுக்காக ஒரு 2-3 ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா ஒரு விஷயமும் பண்ணும் பொழுதும் இதுல அவங்களுடைய ஒரு நாளுடைய அதாவது அன்றாட ரொட்டீனா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு திங்லையும் எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க, அப்ப அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது டெய்லி ஈவினிங் டைம் அப்படியே அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நல்லா பாடுறவங்க பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா அவங்க எல்லாம் ஏதோ ஒரு 12 வயசு 15 வயசு பிலோ 16 இயர்ஸ் மாதிரி இருக்கு. அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்.
அதெல்லாம் நீங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துல வந்து நம்ம வீட்ல இருக்கிற பாட்டி தாத்தா பாத்துக்கிறோமோ இல்லையோ, இங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து கண்டிப்பா அந்த கிளினிக்ல நீங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல அங்க இருக்கிறவங்கள பாத்துக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பா நீங்க எல்லாருமே சின்ன பசங்க. ரொம்ப அதாவது நான் பார்க்கும்போதே தெரியுது உங்களுடைய ஃபேஸ்ல உங்களுடைய அந்த ஹாப்பினஸ். அது வந்து பெரிய விஷயம். மார்னிங் வந்து காலையில எழுந்திரிச்சு வந்தோம், அது ஒரு விஷயம். அதே சமயத்துல இங்க வந்து நம்ம இப்படி வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கோங்கிறது நம்மளோட ஃபேஸ்லயே தெரியும். அந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க எல்லாருமே சந்தோஷமா இந்த வேலையில ஈடுபட்ட மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்க. இதை நீங்க மேலும் தொடரணும். உங்களுடைய இந்த முயற்சி, உங்களுடைய டெய்லி இருக்கக்கூடிய இந்த ரொட்டீன் லைஃப் உங்களுடைய ப்ரொஃபஷனா இருந்தா கூட நீங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்களெல்லாம் பாத்துக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை திரும்பவும் ஒருவரை சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் டாக்டர் கார்த்திக், மேனேஜிங் டைரக்டர் அத்துல்யா சீனியர் கேர். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அத்துல்யாக்கு. கேரிங் ஃபார் அ சீனியர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல வாக்கத்தான் கிக் ஆஃப் பண்ணியிருக்கோம் இங்கே பெசன்ட் நகர் பீச் சென்னையில். ஆல்மோஸ்ட் 400+ சீனியர் சிட்டிசன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலி, லோக்கல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீனியர் சிட்டிசனுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம சுற்றி இருக்க இடம், ஒரு வாக் பண்ணுற இடமோ சரி, ஒரு பார்க்கோ சரி, ஒரு பீச்சோ சரி, மால் போனாலும் இன்னைக்கு நம்ம சம்டைம் நம்ம வளர்த்த சீனியர் சிட்டிசன்ஸை மறந்துன்றோன்றது எல்லாரோட ஒரு ஃபீலிங். ஐ திங்க் நம்ம எல்லாமே ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்கணும். அவங்க தான் நம்மளை வளர்த்தாங்க, அவங்க தான் நம்ம இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும் கேரிங் ஃபார் சீனியர்ஸ்க்கு. அவங்க ஒரு தெருவை கிராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பஸ்ஸில் ஏறுறதுக்கோ சின்ன சின்ன உதவிகள் ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் உங்கள் வீட்டில் போயும் உங்கள் வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு சேஃபாக இருக்கா பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்தில் டைல்ஸ்லாம் போட்டு நம்ம பாத்ரூம்லாம் கட்டியிருப்போம். ஆனால் வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வீக்னஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு அவங்களுக்கு தேவையான கிராப் பாஸ் இருக்கா பார்க்கணும். அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு சொசைட்டியாக பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு நம்ம மறந்துடுறோம். ஸோ அதால் பக்கத்து வீட்டில் சீனியர் சிட்டிசன் தானே போய் டெய்லி ஒரு ஹலோ சொல்லுங்கள், நல்லா இருக்காங்களா பாருங்கள். ஏதாவது ஒரு கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஜென்ரலாக என்னோட ஐடியா. ஸோ ஒரு சீனியர் சிட்டிசன் நம்மலாம் டே டு டே லைஃப்பில் பெட்டராக பார்த்துக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அத்துல்யா சீனியர் கேர்னு அசிஸ்டட் லிவிங் ஹோம்ஸ் நடத்துகிறோம். சீனியர் சிட்டிசன்ஸை ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக பார்த்துக்குறோம். ஹோம் கேரில் ஒரு 30,000 கிளைண்ட்ஸ் பார்த்துக்குறோம். எங்கள் ஹோம்ஸில் வந்து ஒரு 1000 பெட்ஸ் நடத்துகிறோம் சார் அக்ராஸ் இந்தியா. எங்கள் பிளான் வந்து இது இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி வந்து 5 சிட்டியில் ஆப்ரேட் பண்ணுறோம். சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சின் அண்ட் கோயம்புத்தூர். இது வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனை பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பெட்டு தான் இருக்குது. அது பத்தாது. 150 மில்லியன் சீனியர் சிட்டிசன். ஸோ எங்கே இருக்குது பாருங்கள் அந்த நம்பர்ஸும் அவைலபிள் பெட்ஸ். ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் கூட நிறைய வந்தாச்சு. ஆனால் சீனியர் சிட்டிசனை பார்த்துக்கிற ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள் ரொம்ப கம்மி. ஸோ அதில் அந்த ஜேர்னியில் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். சீனியர் சிட்டிசனோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா 7 வருஷமா இது இருக்கும் 30,000 சீனியர்ஸை டேக் கேர் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பேனியன்ஷிப், கூட உட்காந்து பேசுறதுக்கு துணை. அது வந்து இன்னைக்கு ரொம்ப மிஸ்ஸிங்கான பீஸ். நம்ம ஒரு நடைமுறை வாழ்க்கையில் எல்லாரும் பிஸியாகிடும். அந்த கம்பேனியன்ஷிப், அந்த கூட உட்காந்து ஒரு பேசுகிற ஒரு டைம், இதுதாங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு. செகண்ட் வந்து அவங்க ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல வந்து ஜென்ரலாக நம்ம பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிடுறோம். பட் அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனிங் ரொம்ப செக் பண்ணணும். ஏன்னா சம்டைம் நீங்கள் யோசிக்கலாம், இன்னும் நான் சொன்னதே திருப்பி சொல்கிறாங்களே, ஏன் ஞாபகம் இருக்க மாட்டேது, அது ஏன்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதுதான் வந்து டிமென்ஷியா. அந்த அவேர்னஸ் கொஞ்சம் எடுத்துட்டோம். சார் நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி பேஸில் ஒரு 3,000 to 4,000 பீப்புள் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஹெல்ப் கேட்டு. இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், நாங்கள் வெளியூர் போயிடுறோம், இல்லை ஒரு ஊருக்கு ஒரு ப்ராஜெக்டாக போகிறோம், ஐடி எம்ப்ளாயிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். அவங்களும் பாவம் லைஃப்பில் க்ரோ ஆனோன்னு பார்க்குறாங்க. ஆனால் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, பத்திரமா இடத்துல விட்டு போகிறதுன்னு. ஸோ அது இப்போ வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லாட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆர் அப்ரிஷியேட்டட்.